திருவண்ணாமலையில் சமூக சேவராகவும் இருக்கீங்க. திருவண்ணாமலை தொகுதி எப்படி இருக்குது? வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கா, பாஜகவுக்கு இருக்கா? எப்படி பார்க்குறீங்க தொகுதியில்? சார், என் பேர் ஆறுமுகம். நான் திருவண்ணாமலையில் இருக்கேன். திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் நண்பர்கள் குழு என்று ஒரு சமூக அமைப்பை கடந்த 30 ஆண்டுகளாக நடத்தி வரேன். இந்த அமைப்பு மூலமாக எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. மக்களிடையே பழகத்துக்கு, பொதுமக்களிடையும் சரி, வியாபாரிகளிடம் சரி, அல்லது கழக தோழர்களிடம் சரி, அனைவரோட எளிய முறையில் நான் அணுகிறதுனால ஒவ்வொருத்தரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவங்களும் சில விஷயங்களை என்னிடம் சொல்லுவாங்க. திருவண்ணாமலையிலேருந்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு தொகுதியாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த 5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை புதுசாக திருவண்ணாமலை மக்கள் எங்கேயுமே பொழுதுபோக்கு இடம் இல்லாமல் இருந்த வேலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் அளவில் பொழுதுபோக்கு உண்டான பூங்கா அமைச்சு கொடுத்துருக்காரு அமைச்சர் ஏவாவில். அது மட்டும் இல்லை, அவருடைய சாதனைகள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருவண்ணாமலை தொகுதி மக்களுக்கு வியர்ப்பாக தான் இருக்குது. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு வீடை கட்டிப்பார், ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார், உங்களுக்கு அதோடைய இன்னல்கள் தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வீடு கட்டக்குள்ளே அதுக்குண்டான மேஸ்திரி சரியான நேரத்தில் வரமாட்டாங்க, அல்லது சித்தால் வரமாட்டாங்க, எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் வரமாட்டாங்க, இல்லை டைல்ஸ் போடுறவங்க வரமாட்டாங்க, ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு போது ஒரு வீடை கட்டுறதுக்கே நம்ம ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வரலாறு பதிவாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு புதிய பேருந்து நிலையம் கட்டியிருக்காரு. இப்போ நான் சொன்ன மாதிரி பூங்கா அமைச்சிருக்காரு, பூ மார்க்கெட் அமைச்சு கொடுத்துருக்காரு, காய்கறி மார்க்கெட்டு, மீன் மார்க்கெட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சுற்றி மலையை சுற்றி ஆர்ஓ அமைச்சு கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சமுதாய கூடங்கள் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட சமுதாய கூடங்கள் இலவசமாக திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அமைச்சிருக்காரு. இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா திருவண்ணாமலை நகருக்கு பல லட்சம் மக்கள் வர போய் இப்போ 50 லட்சம் 60 லட்சம் ஜனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சரி, மற்ற நாட்களில் சனி ஞாயிறு கூட்டம் அதிகமாக வந்துட்டுருக்கு. இப்போ சனி ஞாயிறு கூட்டம் அதிகமாக வருது, பௌர்ணமி கூட்டம் வருது, திருவிழாக்கள் கூட்டம் வருது. இந்த கூட்ட நெரிசலாக எல்லாருமே வர்ற ஜனங்க அப்படியே இரவு வராங்க பௌர்ணமிக்கு, மறுநாள் காலையில் எல்லாருமே ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மிக எளிமையாக மக்கள் உள்ளே திருவண்ணாமலை நகருக்குள்ளே திருப்பி போகிற அளவுக்கு 9 வழி சாலைகளும், திருவண்ணாமலைக்கு 9 வழி சாலை இருக்குது. அந்த 9 வழி சாலைகள்லேயும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் இப்போ 4 வழிச்சாலை, நிறைய இடங்களில் 4 வழிச்சாலை, முதலமைச்சருடைய திட்டத்திலிருந்து 4 வழிச்சாலை பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னே பார்த்த திருவண்ணாமலை இப்போ பார்க்கறதுக்கும் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா சாலைகளெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவருடைய சாதனைகள் சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? அமைச்சருடைய வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா போன தடவை தமிழ்நாட்டு அளவில் 2வது இடத்துல இருந்தார். 90,000 வாக்கு வித்தியாசத்தில் 2ஆம் இடத்துல இருந்தார். இப்போ நீங்கள் அதை பார்க்கக்குள்ள அவர் இந்த திருவண்ணாமலை தொகுதிக்கு 10 வருஷம் அவர் ஆட்சி இல்லாத போல் எம்எல்ஏவாக இருந்தார். இப்போ ஆட்சியில் இருக்குள்ள எம்எல்ஏவும் இருந்து அமைச்சராகவும் இருந்து இவருடைய சாதனைகள் நிறைய செஞ்சுருக்கிறதுனால சாதனைகள் கம்மியாக இருக்கக்குள்ளே 90,000 வாக்கு வித்தியாசம் போது அதை விட தாண்டி 1 லட்சத்துக்கு மேற்பட்டு தான் இந்த தொகுதி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை மாதிரி தான் வாக்களிக்கவும் விரும்புகிறாங்க. ஓகே.